நான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ற சாம்பார் பொடியில தாங்க சாம்பார் செய்ய போறேன். வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு, காய் இந்த ரெண்டுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளிக்கரைசலை ஃபில்டர் பண்ணி இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாங்க. காய் வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பையுமே சேர்த்து ஆட் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் பொடியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ஒரு பவுல்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சிருக்கிற காயில இதையுமே சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியுமே விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிருங்க நம்மளோட சாம்பார். இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதோட கலரே ரொம்ப டார்க்காக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சாம்பார் பொடியை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை சாம்பார் பொடி பருப்பு பொடி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குவாங்க. நம்மக்கிட்ட சாம்பார் பொடி பருப்பு பொடி 1/4 கிலோ பேக்கில் இருந்தே அவைலபிளாக இருக்குங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.